ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வாழா உங்கள் வாழ்வை வாழ. Cheers, a senior living by Casa Grande. Life begins at 50. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம், இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. நீங்க இடதுசாரிங்கனால் இடது பக்கம். இங்க பாருங்க அண்ணே, நீங்க இடதுசாரிங்கனால் இடது பக்கம். ஆனா நாம் தமிழர் கட்சியும் பாஜகவும் கூட்டணியில் இல்ல, பக்கத்துல இருக்காங்க, கூட்டணியில் இல்ல. இருக்கிற திசையெல்லாம் தீர்மானிப்பது, எண்ணத்தில் இருப்பதுதான் இடதுசாரியா வலதுசாரியா என்பதை தீர்மானிக்கிறது. மரியாதைக்குரிய சகோதரர் ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கும் தமிழகத்தினுடைய மரியாதைக்குரிய அரசியல்வாதிகளில் மூத்த அரசியல்வாதிகளில் ஒருவரான அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கும் பேராசிரியர், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இருக்கிற இடமல்ல தீர்மானிப்பது, எண்ணங்கள் தான் தீர்மானிக்கிறது. எங்கே இருந்தாலும் இடதுசாரிகள் தான். பேராசிரியர் ராமசீனிவாசன் அவர்களே, அன்புமிக்க சகோதரர் சாட்டை துரைமுருகன் அவர்களே, அனைத்து கட்சிகளிலுமிருந்தும் அதேபோல் சாணக்கியாவினுடைய ரசிகர்களாக வந்திருக்கக்கூடிய அன்புமிக்க நண்பர்களே, சாணக்கியாவினுடைய ஊழியர்களே, அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். 26 நோக்கி என்றுதான் என்னிடம் சாணக்கியாவிலிருந்து சொல்லும்போது சொன்னார்கள். அது ஒரு முக்கியமான காலமாக இருக்க போகிறது. அது வெறுமனே தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல. இங்கே சொல்லுகிற போது பாரதியை பற்றி சொன்னார். செப்பு மொழி 18 எனிற் சிந்தனை ஒன்றுடையார். இந்த ஒற்றுமைதான் இந்த மண்ணின் பாரம்பரியம். பல்வேறு மதம், இனம், மொழி, கலாச்சாரம் இவை எல்லாவற்றையும் உள்ளடக்கிய, பொதுவாக நம்ம பேசும்போது சொல்லுவோம், இந்தியாவினுடைய பெருமை வேற்றுமையில் ஒற்றுமை என்று. ஆனால் இந்தியா இருப்பதற்கான அடிப்படையே நமக்குள் இருக்கக்கூடிய பல்வேறு வேற்றுமைகளையும் ஏற்றுக்கொண்டு, ஆனால் நாம் எல்லோரும் இந்தியர்கள் என்கிற உணர்வோடு இருக்கிற அந்த ஒற்றுமைதான் இந்தியா இருப்பதற்கான அடிப்படையை உருவாக்கியது. அதன் காரணமாகத்தான் நம்முடைய அரசு அமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள். அன்றைக்கு சுதந்திர போராட்டத்தில் இருந்தவர்களுக்கு அது தெரியும். ஒதுங்கி இருந்த கொஞ்சம் பேருக்கு அது குறித்து கவலை இருக்காது. இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே ஒரு திட்ட கமிஷன் ஒன்றை உருவாக்கினார்கள். அது அதிகாரபூர்வமானதல்ல. அதே போல் இந்தியா விடுதலை அடைகிற இந்தியா எப்படிப்பட்ட இந்தியாவாக இருக்க வேண்டும் என்று விவாதங்கள் நடந்தன. இவற்றில் மோதல்கள் நடந்தது, முரண்பாடுகள் இருந்தது, உரசல்கள் இருந்தது, உரையாடல்கள் இருந்தது. இவை அனைத்தும் சேர்ந்துதான் நம்முடைய அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்படுகிற போது முக்கியமான அம்சங்கள் எது இந்தியர்களை இணைக்கும். இந்தியா என்கிற ஒரு நாட்டை அது விடுதலை அடைந்தால் மட்டும் போதாது, வீச்சோடு எழுவதற்கு எதுவெல்லாம் சரியாக இருக்கும் என்று முடிவு செய்தார்கள். ஜனநாயகம், மதச்சார்பின்மை, கூட்டாட்சி தத்துவம், இது மூன்றும் நம்முடைய அடிப்படையாக இருந்தது. இந்த மூன்றும் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய காலம் இது. மதச்சார்பின்மைங்கிறது 51, 52 சேர்த்தாங்களா, 75 சேர்த்தாங்களான்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தேன். இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா 75 சேர்த்தாங்களா 51 சேர்த்தாங்களான்னு இல்லை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்முடைய அரசியல் நிர்ணய சபை
விவாதங்களை நாம் பார்த்தோம் என்றால் அந்த விவாதத்திற்குள் பொதிந்திருக்கக்கூடிய விஷயம் எப்போதுமே ரெண்டு விஷயம். என்னை விட சகோதரர் ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு தெரியும், லெட்டர் அண்ட் ஸ்பிரிட். எழுத்தும் அந்த எழுத்துக்குள் இருக்கக்கூடிய ஆன்மாவும், எழுத்திற்கு பின்னே இருக்கக்கூடிய ஆன்மாவும் சேர்ந்தது. இப்போ என்ன பிரச்சனைனா, இது மூன்றும் அவர் கூட மற்றதை கொஸ்டின் பண்ணல, எப்பன்னு மட்டும் கேட்டார். ஆபத்துங்கிறத ஒத்துக்கிட்டாரு. அந்த வகையில் அவருக்கு நன்றி. அது ஒரு ஆபத்தில் இருக்கிறது என்கிற காரணத்தினால் அதுக்கு எதிராக களம் காணும் இடமாக தமிழ்நாடு இருக்கிறது. எனவே இந்த 26 என்பது மிக முக்கியமானது என்று எல்லா வகையிலும் கருதுகிறோம். ஒன்று, நாம் விடுதலையை அடைகிற போது 685 சமஸ்தானங்கள் இருந்தது இந்தியாவில். இவை எல்லாம் ஒன்றுபடுத்துவதென்றால் எப்படி என்று யோசித்த போதுதான் கூட்டாட்சி தத்துவம் இதன் அடிநாதமாக இருக்க வேண்டும் என்கிற காரணத்தினால்தான் பல்வேறு விவாதங்கள் வந்தது. அரசியல் நிர்ணய சபையில் நடந்த விவாதங்களை கற்றவர்களுக்கு, பெரும்பாலும் கற்றறிந்தவர்கள் தான், உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஏன் கூட்டாட்சி தத்துவம் என்பது இந்தியாவினுடைய அடிப்படையாக இருந்தது? விவாதங்கள் வந்தது. இவ்வளவு வேறுபாடுகள் இருக்கு, இதை எப்படி நாம் இணைக்க முடியும் என்று யோசித்த போது, அதனால தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இந்தியா மாநிலங்களின் ஒன்றியம் என்று வரையறுத்தார்கள். இந்த மாநிலங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்தான விவாதம் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கு முன்பாகவே நடந்து கொண்டு இருந்தது. அப்போ அது நிர்வாக வசதிக்காகன்னு பேசலை. அதன் காரணமாகத்தான் அது மொழிவாரி மாநிலம் என்று உருவாக்கப்பட்டது. இந்த மொழிவாரி மாநிலம் என்று 1956 தான் காங்கிரஸ் உடனடியாக அதை செய்யலை. ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சிகள் வந்த பிறகு 56 மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கப்படுது. நண்பர்களே, இங்கே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இன்றைக்கு இருக்கிற மகாராஷ்டிராவும் குஜராத்தும் சேர்ந்து பாம்பே தலைநகரமாக ஒரே மாநிலமாக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டது. விடுதலை பெற்ற இந்தியாவில் ஒரு துப்பாக்கிச் சூட்டில் மிக அதிகமான பேர் கொல்லப்பட்டது அந்த முடிவுக்கு எதிரான கிளர்ச்சியில். குஜராத்தும் மகாராஷ்டிராவும் ஒன்றாக இருக்க முடியாது. 100க்கு மேற்பட்டவர்கள் அதில் கொல்லப்பட்டார்கள். உங்க கூட்டணி கட்சியான காங்கிரஸ் ஆணை செஞ்சது நாங்கள் காங்கிரஸோட எந்த இடத்துலையும் கூட்டணி வச்சுக்கல. ஈவன் எந்த கட்சியோடும் கூட்டணி கிடையாது. தொகுதி உடன்பாடு மட்டும்தான். கூட்டணி என்றால் எங்களுக்குள் ஒரு பொதுவான ஒரு தேர்தல் அறிக்கை இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் கூட்டணி. இப்போ இடது முன்னணி, இடது ஜனநாயக முன்னணி என்று வருகிற போது எல்லாரும் ஒரே தேர்தல் அறிக்கையைத்தான் முன்வைப்போம். எனவே காங்கிரஸ் அல்ல, அப்படி நீங்கள் சொல்கிற அந்த காங்கிரஸை எதிர்த்து ஃபைட் பண்ணி தான் வந்தோம். இந்த போராட்டங்களில் கம்யூனிஸ்டுகள் முன்னால் நின்றோம். விசாலாந்திரா, ஒன்றுபட்ட தமிழகம், ஐக்கிய கேரளம், சம்யுக்த மகாராஷ்டிரா என்ற பல்வேறு பகுதிகளிலும் இந்த போராட்டங்கள் எழுந்து வந்தது. எனவே இந்த மூன்றும், ஜனநாயகம், மதச்சார்பின்மை, கூட்டாட்சி தத்துவம், இது மூன்றும் இந்தியாவின் பெருமை என்பதை விட இந்தியா இருப்பதற்கான அடிப்படையை அதுதான் உருவாக்கி இருக்கிறது. அதன் மீது இன்று மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்படுகிறது. இந்த தாக்குதலுக்கு எதிராக தமிழ்நாடு தொடர்ச்சியாக விடாப்பிடியாக போராடி வந்து கொண்டிருக்கிறது. அந்த போராட்டத்தை தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் வலுவாக முன்னெடுக்கிறது. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். கரெக்ட். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று சொல்லி இருக்கிறார். எனவே திமுகவும் சிபிஎம்மும் ஒரே கட்சி அல்ல, எங்களுக்குள் வேறுபாடு இருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி ஒன்றும் இல்லையே. ஒன்றும் இல்லை, உண்மைதான். 2 பேர் சேர்ந்தா, ஒன்றுக்கு மேல் யார் இருந்தாலும் கருத்து வேறுபாடு என்பது தவிர்க்க முடியாது.
ஜனநாயகம் என்பதே என்ன? கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது என்பது தானே. கருத்து வேறுபாடே இல்லாமல் யாராவது இருக்க முடியுமா? குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒரே கட்சிக்குள்ளேயே இருக்கும். பிரச்சனை என்னன்னா, அவர்களோடு பல விஷயங்களில் மாறுபட்டு இருக்கிறோம். வேலை நேரத்தை அதிகரிக்க வேண்டும் என்று ஒரு மசோதா வந்தபோது பெரும்பான்மை இருக்கிறது, நிறைவேற்றி விட்டார்கள். ஆனால் நாங்கள் சொன்னோம், ஏற்க முடியாது. 7 நாள் தமிழ்நாடு அரசாங்கம் திரும்ப பெற்றது. பேராசிரியர் ராமசீனிவாசன் நேர் எதிராக திமுகவுக்கு எதிராக பேசுவார். அந்த பிரச்சனையில் பாரதிய ஜனதா கட்சி அமைதி காத்தது. எதிர்த்தெல்லாம் வாக்களிக்கல. 4 வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைதி காத்தார்கள். அதிமுகவும் அமைதி காத்தது. இவங்க 2 பேரும் நிறைய மேட்டர்ல அமைதி காக்குறாங்கண்ணே. ரொம்ப அமைதி காத்தாங்க. ஏனென்றால் அதற்கு ஒப்புதல் கொடுத்தார்கள். ஏற்கனவே பல இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலங்களில் அதை கொண்டு வந்து விட்டார்கள். எனவே இங்கே அமைதி காத்தார்கள். இந்த அரசியல் கூட அம்பானி வகைராவுக்கு ஆதரவு என்றால் மிகவும் அமைதியாக அப்படியே போய்விடுவார்கள். அதில் திமுக, பாஜக, அதிமுக என்கிற பிரச்சனை எல்லாம் கிடையாது. கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசு அந்த மாதிரி எந்த பாகுபாடும் கிடையாது. அதான் ஏதோ ஒரு துறைமுகத்தை தோக்குன மாதிரி கேள்விப்பட்டோம். ஆமாம் ஆமாம் ஆமாம். இதை வேற யாராவது இப்போ நீங்கள் கைதற்றவங்களுக்கெல்லாம் அது ஒரு புது செய்தியாக இருக்கலாம். ஆனால் நண்பர் ரங்கராஜ் பாண்டேக்கு அது எப்படி புது செய்தியாக இருக்கும்? உம்மன் சாண்டி காலத்தில் அதை கொண்டு வந்தாங்க. நிலத்தை எல்லாம் எடுத்து அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. கோர்ட்டுக்கு போச்சு சிபிஎம். என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இதில் ஒப்பந்தம் போட்ட பிறகு பின்னுக்கு போனீங்கன்னா பிரச்சனைன்னு சொன்னாங்க. மார்க்சிஸ்ட் கட்சி ஒன்றும் என்ன சொல்ல, இந்தியாவில் பெருமுதலாளிகளே இருக்கக்கூடாதுலாம் சொல்ல. டோரண்ட் பவருக்கு குஜராத்தில் நரேந்திர மோடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 1 சதுர மீட்டர் 6000 ரூபாய்க்கு கொடுத்து விட்டு, அதே இடத்துல இருக்கக்கூடிய அதானிக்கு 1 சதுர மீட்டர் 1 ரூபாய்க்கு கொடுத்தீங்கல்ல, அப்படி பாரபட்சம் காட்டாதீங்க என்றுதான் நான் சொல்றேனே தவிர, நீங்க யாரையும் இப்படி அவங்களையெல்லாம் நாங்கள் ஒழிச்சிட்டோம், இங்கே சோசலிசம் வந்துருச்சுலாம் நான் சொல்லலை. எனவே கேரளாவில் அதான் நிலைமை. எல்லா இடத்துலையும் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள வர்றாங்கன்னா, நீங்கள் அரசமைப்பு சட்டத்தை மாற்றி திருத்தி அவங்களுக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு போகாதீங்கன்னு சொல்கிறோம். எனவே மாநில உரிமைகள், கூட்டாட்சி தத்துவம் என்று வருகிற போது, இப்போ இங்கே கூட பல நேரத்தில் பாஜகவினர் பேசுவாங்க, காஷ்மீருக்கு மட்டும் ஸ்பெஷல் அந்தஸ்து அதை ரத்து பண்ணிட்டோன்னு. அது அரசியல் சட்டத்தின் 370 71வது பிரிவு ஒன்று இருக்கு, ABCDEFGHI என்று. பல மாநிலங்களுக்கு சிறப்பு சட்டங்கள் அதுக்குள்ளே இருக்கு, நீங்கள் மறந்துடாதீங்க. பல மாநிலங்களுக்கு சிறப்பு சட்டம். குஜராத்திலேயே நீங்கள் விவசாய நிலத்தை வாங்க வேண்டுமென்றால் குஜராத் மாநிலத்தில் குடியிருப்பவராக இருந்தால் மட்டும்தான் வாங்க முடியுமே தவிர வேறு மாநிலத்திலிருந்து வாங்க முடியாது. இப்படி பல மாநிலங்களுக்கும் இருக்கு. ஆனால் அவங்க ஒரு பகுதியை மட்டும்தான் சொல்லுவாங்க. அப்போ இந்த கூட்டாட்சி தத்துவம் என்பது அது சிதைக்கப்பட்டால், இப்போ இங்கே நெல்லை மக்கள் இருக்கீங்க, எவ்வளவு பெரிய வெள்ளத்தில் வாடினோம். பசிக்கிற குழந்தை இருந்தது, பக்கெட்டில் சாப்பாடு இருக்கிறது, பிரெட் இருக்கு, கொண்டு போய் கொடுக்க முடியல. ஒருத்தர் எட்டி பார்த்தாங்களா? ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பில் யாராவது கேட்டார்களா? ஆடுகள் செத்தன, மாடுகள் செத்தன, பூனை, நாய் அத்தனையும் செத்து மிதந்தது. ரோடுகள் அடித்து கொண்டு போய்விட்டது. திருமதி நிர்மலா சீதாராமன் வந்தாங்கன்னு என்னுடைய ஞாபகம். கிராமத்தில் ஒரு நிதி அமைச்சர் வந்தார். ஆனால் நிதி எந்த காலத்திலையும் வரவே இல்லை. நாம கேட்டது நிதி அமைச்சர் வந்தாரா இல்லையாங்கிறது இல்லை, நிதி வந்ததா இல்லையா. கருணாநிதி, இன்பநிதி, உதயநிதி ஏகப்பட்டது. ஏகப்பட்ட நிதி இருக்கு. ஆனா நான் கேட்டது, ஆனா நண்பர் ரங்கராஜ் பாண்டே ஸ்ட்ரைட்டா
கொடுத்தா அதை எப்படி ஆடி அடுத்த இடத்துக்கு தாவினார் பார்த்தீங்களா? அங்கே இருக்கு. வந்தார்கள், பார்த்தார்கள், உண்டியலில் காசு போடாதீங்க. யாரு இங்கே பட்னியாக கிடக்குறாங்க கொஞ்சம் பேர். இவனுக்கு பாக்கெட்லையும் காசு இல்லை, வீட்லேயும் சாப்பாடு இல்லை. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். இங்கே ஒரு மூடை அரிசி புதிதாக வாங்கி கொண்டு வந்தேன், அத்தனையும் ஊறி போய்விட்டது. கழுவி காய வைக்கலாம் என்றால் சேறு படிந்து நாரி கிடக்கிறது. எனக்கு வழி இல்லை என்று ஒரு வயதான அம்மா சொன்னார். இந்த இடத்துல பேசின நிதியமைச்சர், காசை உண்டியலில் போடாதீங்க, தட்டில் போடுங்கன்னு சொன்னதை தவிர ஆறுதலாக ஒரு வார்த்தை சொன்னதாக எங்கேயும் நான் கேட்கவில்லை. எனக்கு காதும் கண்ணும் சரியாகத்தான் இருக்கிறது. நிதி கொடுக்கவில்லை என்பது மட்டுமல்ல, ஒரு ஆறுதல் வார்த்தை கூட சொல்லவில்லை என்பதை சொல்ல விரும்புகிறேன். அதை விடுங்க. இந்த மாவட்டத்தில் பீடி தொழிலாளர்கள் அதிகம். பேராசிரியர் வேணா போய் பேசி பார்க்கட்டும். இங்கே ஒரு ரீஜனல் ஆஃபீஸ் இருந்தது. சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரீஜனல் ஆஃபீஸில் நம்ம ஹை கிரவுண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எதிர்த்தாப்புல அதுக்கு மக்கள், சாதாரண மக்கள் சென்று கொண்டே இருப்பார்கள். தங்களுடைய குறையை தீர்த்து கொண்டிருந்தார்கள். அம்பாசமுத்திரத்துக்கு வந்தார்னு நினைக்கிறேன் பிரதமர். அவர் வந்தார், ஆனால் இந்த ரீஜனல் ஆஃபீஸ் போயிடுச்சு. 2014 இந்த மாவட்டத்தில் 3.25 லட்சம் பீடி தொழிலாளர்கள் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வந்தது. 1000 பீடி விற்றா 5 ரூபா முதலாளி அந்த நலநிதி கொடுப்பார். ஜிஎஸ்டி வந்துடுச்சு, அது வேண்டான்னு சொன்னாங்க, ஒதுக்குற நிதி தான். இந்த ஆண்டு 1 லட்சம் பேருக்கு கூட கல்வி நிதி போகலை. 11 ஹாஸ்பிட்டல்ஸை அந்த பீடி சேமநல வாரியம் நடத்தி கொண்டிருந்தது. எத்தனை உயிரோடு இருக்குன்னு கேட்க சொல்லுங்க. நீங்க முக்கூடல்ல கட்டுன 30 படுக்கையோட கட்டுன அந்த பீடி தொழிலாளர்களுக்கான அந்த ஹாஸ்பிட்டல் இன்னும் திறக்கப்படவே இல்லை, மூடி கிடக்கிறது. எல்லாம் இங்கே வந்து தான் பேசினார் பிரதமர். 2024 வந்தபோது சொன்னார், வயதானவர்களுக்கெல்லாம் நான் புதிதாக வாழ்க்கை தரப்போகிறேன், அதை செய்ய போறேன். இந்தியா முழுவதும் இருக்க வயதானவர்களுக்கு ரயிலில் போகிறதுக்கு கன்செஷன் இருந்தது. கடந்த 10 ஆண்டுகளில் 18,56,000 கோடி ரூபாய் பெருமுதலாளிகளுக்கு மிக கஞ்சத்தனமாக தள்ளுபடி செய்த மாண்புமிகு பிரதமர் இந்த கன்செஷனை கொடுத்துருக்கலாம், கொடுக்கல. சரி, அது போகட்டும். இருக்கிறதுல நீங்கள் இங்கே நிறைய பேர் திருநெல்வேலிக்காரங்க இருக்கீங்க. 2014 நெல்லை எக்ஸ்பிரஸில் செகண்ட் கிளாஸ் ஸ்லீப்பர், நான் அதில் தான் ரெகுலராக போய் வரேன். அது எத்தனை பெட்டி இருந்தது? 13 பெட்டிகள் இருந்தது. இப்போ எத்தனை பெட்டி இருக்கு? கரெக்டாக ஒருத்தர் சொன்னார், 8 பெட்டி. 8 பெட்டி. 2014 தமிழ்நாட்டில் எவ்வளோ வந்தே பாரத் இருந்தது? நான் என்ன கேட்குறேன், கிடைச்ச சாப்பாட்டை கூட பறிச்சுக்கிட்டீங்களேன்னு கேட்குறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு நான் 5 ஸ்டார் ஹோட்டலாக கட்டி வச்சிருக்கேன்னு பேசிட்டு இருக்கேன். சாதாரண மனிதன் எதில் போவான்? சாதாரண மனிதன் எதில் போக முடியும்? அதை ஏன் குறைக்கிறீங்க? அதை குறைக்காமலே நீங்கள் வந்தே பாரத்தை விடுங்க, வராத பாரத்தையும் விடுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. என்னுடைய ஏழைகள் வயிற்றில் கை வைத்து விட்டு நான் அவருக்கு கொடுத்துட்டேன்னு ஏன் சொல்கிறீங்கிறது தான் என்னுடைய கேள்வி. இதே போல் இப்போ 100 நாள் வேலை திட்டம், மகாத்மா காந்தி பேரை எடுத்துட்டாங்க. இயல்பு தானே அவருக்கு. மகாத்மா காந்தி பேரை ரொம்ப முன்னாடியே எடுத்துட்டாங்கன்னு. ஆனால் எல்லாரும் கருத்து ரீதியாக இப்போ நாங்களும் எழுதிருக்கோம். காந்தி ஜோஷி கடித போக்குவரத்துன்னு ஒரு புத்தகமே இருக்குது, நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். காந்தி கடுமையாக கம்யூனிஸ்டுகளை விமர்சித்து இருக்கிறார், நாங்கள் அவரை விமர்சித்து இருக்கிறோம். கருத்துக்களை வேரோடு மண்ணோடும் எனக்கு பிடிக்கலைன்னா எதிர்க்க வேண்டும் என்று நினைப்பேன். ஆனால் ஆளை போட்டு தள்ளுறது இருக்கு இல்லையா, கருத்து வேற கருத்து வச்சிருந்தா, அதெல்லாம் எங்ககிட்ட கிடையவே கிடையாது.
ஆனால் இப்போ நீங்கள் அதில் ராம்ஜின்னு வச்சிருச்சுன்னு கொஞ்சம் பேருக்கு சந்தோஷம். கவலையே படாதீங்க. ராம்ங்கிற பேராக இருந்தாலும் சரி அல்லது வேற ஒரு பேராக இருந்தாலும் சரி, ஓட்டு கிடைக்கும்னா பாஜக பேராசிரியர் சொல்லுவார். அதுக்கு இப்போவும் அவங்க கான்ஸ்டியூஷனில் இருக்குது. காந்தியன் சோசலிசம் தான் எங்களுடைய நோக்கம் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். காந்தியை பிடிக்காது, சோசலிசம் அந்நிய தத்துவம். ஓட்டு கிடைக்கும்னா அது. கடந்த 2 தேர்தலாக ஓட்டு கிடைக்கும் போது நரேந்திர மோடி அவர்கள் அவர் அரசியல் ஆரம்பிச்சதுலேருந்து ஜெய் ஸ்ரீராம் தான் சொல்லியிருப்பார். ஏன்னா நீங்க 2024 மக்களவை தேர்தலுக்காக பேசிட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். மக்களவை தேர்தல் முடிஞ்ச உடனே குஜராத்தில் முதல் இடத்துக்கு அவங்க வரல. அதுவரை ஜெய் ஸ்ரீராமா இருந்தவர் என்னவா மாறினாரு? ஜெய் ஜெகநாத்தா மாறிட்டாரு. ராமரே ஓட்டு கொடுக்கலைன்னு வச்சுக்குங்க. சற்று தள்ளியிரும் பிள்ளா என்பதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு. எனவே நான் இப்போ சொல்றது, அவர் 2024ன்னு சொல்றார். அனுபவங்கள் தான் எதிர்காலத்தை நாம் தீர்மானிப்பதற்கான சரியான வழிகாட்டியாக இருக்கும். 100 நாள் வேலைங்க. ரொம்ப பேராசிரியர் சொல்லுவார், ரொம்ப சந்தோஷமா சொல்லுவாங்க. 100 நாள் இல்ல 125 நாள் அப்படிம்பாரு. ஏய் கவலைப்படாதீங்க, ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை சொன்னாரா? ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பணிகளில் 10 லட்சம் காலி பணியிடங்கள், ரயில்வேல மட்டும் 3,20,000 காலி பணியிடங்கள், சென்ட்ரல் பப்ளிக் செக்டாரில் மத்திய பொதுத்துறை நிறுவனங்களில் 4 லட்சம் நிரந்தர பணியிடங்கள் இல்லை. ஏன்னா இந்த சென்னை தலைமைச் செயலகத்து பக்கத்தில் ஏதோ ஜாக்டோ ஜியோ ஆசிரியர்கள்லாம் ஏதோ போராட்டம் நடத்திட்டே இருக்காங்களே, ஒன்றிய அரசு எதிர்த்து போராட்டம் நடத்துறாங்களோ? எது ஒன்றிய அரசு அதை எதிர்த்து போராட்டம் நடத்துறாங்களோ? நான் அதை மட்டும் எதிர்த்து போராட்டம் சொல்ல, நண்பர் ராமசுப்ரமணியம் சொல்லட்டும், பேராசிரியர் ராமசுப்ரமணியம் சொல்லுவார். பென்ஷன் திட்டத்தை இந்தியா முழுவதும் அமல்படுத்துவோன்னு அவர் சொல்லுவாரா? நான் கூட்டணியில் இருக்கும் போதும் தமிழ்நாடு அரசாங்கத்தை வலியுறுத்துகிறோம், அதே மாதிரி போராடுகிறோம். அவரும் வலியுறுத்தட்டும். நான் வேற ஒன்றும் கேட்கல. பேராசிரியர் ராமசுப்ரமணியம் அவர்கள் பழைய பென்ஷன் திட்டத்தை ஒன்றிய அரசாங்கம் நடைமுறைப்படுத்தும், தமிழ்நாடு அரசாங்கமும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அவர் சொல்லட்டும். அவரை கைகூப்பி நான் வணங்க தயாராக இருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், பழைய ஓய்வு திட்டத்தை அந்தந்த மாநில அரசுகள் விரும்பினா செய்யலாம்னு சொல்லிட்டாங்க. மாநில அரசுகளுடைய விருப்பம் அது. 2 வாய்ப்பும் இருக்கு. மாநில அரசு விரும்பினால் புதிய ஓய்வு திட்டத்துக்கு போகலாம், பழைய ஓய்வு திட்டத்துக்கு போகலாம். நீங்க கூட்டணி கட்சி தோழமை சுட்டி ஏதாவது செஞ்சீங்கன்னு இல்ல, நாங்க நிச்சயமாக போராடுகிறோம். நிச்சயமாக அதை பெறுவதற்காக அவர்களோடு நிற்போம். கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராடும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெல்லும். நிச்சயமா சொல்றேன். பிரைவேட் யூனிவர்சிட்டி பில் வந்தது, எவர் போராடினார்? கம்யூனிஸ்டுகள் போராடினோம். நிறைவேற்றப்பட்ட பிறகும் அது நிப்பாட்டி வைக்கப்பட்டது. கைவிட்டாங்களா இல்லையா? நிறைவேற்றப்பட்ட பிறகு நான் என்ன சொல்றேன்னா, நரேந்திர மோடி மாதிரி இல்லைங்க, நான் பிரதமர், நான் சொன்னதான். இந்த 125 நாள் சொன்னார். 125 நாள் நீங்கள் கேளுங்க கணக்கை, சென்ட்ரல் கவர்மெண்ட் கணக்கே இருக்கு. 5,78 லட்சம் பேர் பயனாளிகள், 47 லட்சம் பேர் தான் 100 நாள் வேலை பார்த்துருக்காங்க. சராசரி வேலை நாட்கள் 50. இதெல்லாம் நான் சொல்லலை, கவர்மெண்ட் சொன்னது. இவர் இருக்கும் போதே கூரை ஏறியே கோழி பிடிக்க மாட்டாராம். ஆனால் என்னை வைகுந்தத்தில் ஏற்றி விடு, நான் வானத்தை தொட போறேன்னு அவர் சொன்னாருன்னா நமக்கு எங்கே போகுது? அது அவ்வளவும் மோசம். முதல்ல நிதியை குறைச்சாங்க. 1,11,000 கோடி 2020-21. போன ஆண்டு 85,000 கோடி. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் இந்த வருடம் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி ஒரு கடிதம் எழுதினார். 100 நாள் வேலையில் 1056 கோடி எங்களுக்கு பாக்கி, நீங்கள் உடனே அதை கொடுக்கணும் அப்படின்னு பிரதமருக்கு பத்திரிகையிலலாம் வந்துருச்சு. எனவே கடிதம் தொலைஞ்சு போச்சுலாம் சொல்ல முடியாது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்,
இந்த 4 மாதம், அதுக்கு முன்னால் 3 மாதம், 7 மாதத்துக்கான பணத்தை எப்போது கொடுத்தார்கள் தெரியுமா? மே மாதம் முதல் வாரத்தில். ஆனால் இப்போ வாரத்துக்கு ஒரு தடவை கொடுக்க போறாராம். இப்படி நிதியை குறைத்தார்கள், நிதி கொடுக்கிற காலத்தை அதிகரித்தார்கள், வேலைக்கு வர்றவங்களில் பாதி பேரை நிப்பாட்டினாங்க. அனைத்து கிராமங்களுக்கும் என்பதை சில கிராமங்களுக்கு இல்லை என்று மாற்றி இருக்கிறார்கள். எல்லா நாளும் வேலை என்பதை 2 மாதத்துக்கு இல்லை என்று மாற்றி இருக்கிறார்கள். எனவே 1, அரசமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும். 2, மாநில உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். 3வது, சாதாரண ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும். சுதந்திரம் பெற்ற பிறகு இந்தியாவில் சோத்துக்கு வரி போட்ட அரசாங்கம் ஒன்று இருக்கா? நரேந்திர மோடி அவர்கள் அரசாங்கம்தான் அரிசிக்கும் கோதுமைக்கும் 5% வரி போட்டு இருக்கிறது. வைரத்துக்கு 1.5%, அரிசிக்கு 5%. இது தமிழ்நாட்டில் இந்த நோய் பரவாமல் தடுப்பதற்கு நாம் எல்லோரும் நிற்க வேண்டும். அதுதான் 26ஐ ஒரு அனைவருக்குமான ஆண்டாக மாற்றுவதற்கு சரியாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.